இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது, அந்த ஜோதிட சாஸ்திரம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில எப்படி செயல்படுகிறதுங்கிறத கோச்சார முறையில சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மற்ற மாத கிரகத்தின் பயிற்சி எல்லாம் வைத்து உங்களுடைய ராசியான விருச்சிக ராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்கு, அது மூலமா நம்ம சயின்டிபிக்கா என்ன எடுத்துக்கலாம், எது மாதிரி தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம துல்லியமா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாருங்க, விருச்சிக ராசிக்கு குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல இருந்த குரு, கடந்த ஒரு வருடமாக இருந்த குரு மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே முதல் 2வது நாள்லயே பாத்தீங்கன்னா ஜூன் 2 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்துக்கு அந்த உச்சகுருவின் பார்வை ராசிங்கிற மனோகாரகன் மேல விடும் பொழுது மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது. மனசு எப்படி புத்துணர்ச்சி பெறும்? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தாதான் புத்துணர்ச்சி பெறும். சும்மா பழசையே நடந்துட்டு இருந்தா பெறுமா? பெறாது. ஸோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையில டக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பல நாளா முயற்சி செய்துட்டு இருந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வரும் பொழுது அப்பாடா அப்படின்னு மனசு கொஞ்சம் இலகுவாகி நம்ம கொஞ்சம் பழைய மாதிரி மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கக்கூடிய அமைப்புக்கு அந்த குரு பெயர்ச்சி ஒரு அருமையான தாக்கத்தையும் அருமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் கொடுக்குதுங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ராகு 4ஆம் இடத்துல, கேது 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த வேலை, தொழில், இடம், வீடு, இது மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம சர்வைவல் இருக்கும் பார்த்தீங்களா, உத்தியோகம், தொழில்ன்ட்டு அதுல நிறைய முயற்சிகள் போயிட்டே இருக்கும். அதை குரு பார்க்காம இப்போ இதுவரை குரு பார்த்துட்டு இருந்தார். இப்ப குரு பாருங்க, ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்துங்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், 5ஆம் இடங்கிற தன் வீட்டை பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இதுவரைக்கும் போட்ட எஃபோர்ட்டுக்கு வேணுங்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வருடத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட பவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாசம் 2026 விருச்சிக ராசிக்காரருக்கு அமைகிறது. அதே மாதிரி அந்த ராசி அதிபதி ஆகிய செவ்வாயே பாருங்க 6ஆம் இடத்திலேயே உச்சம் பெறுகிறார். என்ன ஆகுது, 6ல உச்சம் பெறும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும். ஆனா கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா 6ல உச்சம் பெறாரு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, கொஞ்சம் வில்லங்கமா தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்து மூலமாக நற்பயனை கொடுப்பாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சில பண வரவுகள், வரவேண்டிய பணம், சில ப்ராப்பர்ட்டியை கொடுத்து காசாக்குறது, அது மூலமா சில பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் மைண்டு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வச்சு பெறும் பொழுது நாம் உண்டு, நமக்கு என்ன வருமோ அப்படி போய்க்கிறது நல்லதே ஒழிய நம்ம ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பங்குதாரர்களோட ஒத்துழைப்புலாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா கரெக்டா வராது. அதனால கொஞ்சம் வேகத்தை காட்டிலும் விவேகமாக நீங்கள் செயல்பட்டீங்க என்றால் இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான ஒரு சில பிரச்சனைகள், சில முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்க அதை மாற்றிக்கொள்ளலாம். நம்ம எல்லாத்துலயுமே கிரிட்டிக்கலா போகாமல் வேலை நடந்தா போதுங்கிற மாதிரி பார்க்கணும். நம்ம எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது எந்த ஒரு குரு பார்வையும் இல்லாமல் இருக்கும் பொழுது கோவதாபங்களுக்கு இடம் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காமல் இருக்கும் பொழுது நம்மளோட ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிறது ஜோதிட ஆலோசனை. மற்றபடி சனி 5ல இருக்கிறப்ப குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், குழந்தைகள் அவன் சொன்னா கேட்காம இருக்கிறது, அதுக்காக சில வேலைகள் செய்யறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும். பட் என்ன, வேலையில இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள், வியாபாரிகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம். டக்குன்னு அவங்க எதிர்பார்க்கிற ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப், எதிர்பார்க்கிற ஒரு பிசினஸ்ல இருக்கிற ஒரு இன்ட்ரன்ஸா இருந்து ஒரு பெரிய டர்ன் ஓவர் ஆகாம பிரச்சனையாகி பிரேக் ஈவனே ஆகாம இருந்த கூட சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டோட ஆரம்ப கட்ட பவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் 2026 மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ எப்பவுமே 9ல் குரு வருவது அது உச்ச குருவா வருவது அருமையான விஷயம். அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வராங்க. அதனால அப்பா மூலமா வரக்கூடிய சொத்து, பூர்வீக விஷயங்கள், பாக்கியங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நமக்கு இந்த கடந்த ஒரு வருஷமா குரு 8ல இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது.
கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரியும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேகமாக நடந்து சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடிந்து நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த திருக்கணித பஞ்சாங்கத்துல ஜாதகத்தை போட்டு பார்க்கும் பொழுது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கு, நீங்க விருச்சிக ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அதாவது கேட்டையா, அனுஷமா, விசாகமா, அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இப்ப என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்ப கோச்சாரத்துல எப்படி போயிட்டு இருக்கார், இதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் எப்போ செய்யலாம், எது மாதிரி சாய்ஸஸ் நம்ம எடுத்துக்கிறதுக்கு நல்லது, நம்ம வாழ்க்கை பயணம் எது மாதிரி டைரக்ஷன்ல திரும்புற மாதிரி இருக்கு, எப்போ வேலை மாறுவது நல்லது, எப்போ நல்ல வேலை கிடைக்கும், எப்போ நம்மளோட சூழ்நிலை மாறும், எப்போ கடன் குறையும், எப்போ நம்மளுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும், எப்போ ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் வாங்குவோம், இது எல்லாமே வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களுக்கு எப்படி காலேஜ் போவாங்க, எது மாதிரி விஷயங்கள் கிடைக்குது, வெளிநாடா உள்நாடா வெளி ஸ்டேட்டா அது பக்கத்திலேவா, எந்த துறையில படிச்சா அவங்க நல்லது, இது மாதிரி அந்தந்த வயதினருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வேணுங்கிற உங்களுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த ஜோதிடத்தை உங்க ஜாதகத்தை போட்டு அந்த கிரகத்தோட ஸ்தான பலம், திக்பலம், திக்பலம் வச்சு உங்களுக்கு எது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கிறார், இந்த கிரகம் எது மாதிரி அமைப்பை கொடுக்கறதுக்காக இருக்கு, பாஸ்ட் லைஃப் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிங்க் ஆகி பாஸ்ட் எப்படி போச்சு, இப்ப பிரசன்ட் எது மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி துல்லியமாக தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் வரை நம்ம பிரித்து பார்த்து துல்லியமாக இந்த தசா புக்திகள் அடிப்படையிலையும் இந்த சொன்ன கோச்சார அடிப்படையிலான குரு பயிற்சி, ராகு பயிற்சி, ராகுகதி பயிற்சி, சனி பயிற்சி, இப்ப வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய மாதத்தின் பயிற்சியின் தாக்கங்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நாம எடுத்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த திட்டங்களை நம்ம செய்து நம்ம அது பிரகாரம் நம்ம லைஃபை ப்ரொசீட் பண்ணா எந்த வித பொருள் விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன பிராப்தங்கள் இருக்கிறதோ, நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறதோ அதை அந்தந்த நேரத்தில் செய்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நம்ம அவசரப்பட்டு செஞ்சு நம்ம அதுல பின்னடைவு பெறாமல் கரெக்டான நேரத்துல பொறுமையாக அதை செயல்படுத்தி நம்மளுடைய ஃபுல் லைஃப் பொட்டென்ஷியலை கண்டிப்பாக ரீச் பண்ணி அது மூலமாக நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.